வீடிபுரம் என்ற ஊர்ல ஒரு கிளியும் குருவியும் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பிள்ளைக இருந்தாங்க. கிளியும் குருவியும் அவங்களுக்குன்னு இருக்கிற நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல கிளி ரொம்பவே கஷ்டசாலி. கிளி அதோட நிலத்துல சீக்கிரமே மழை வரப்போகுது, இதுதான் சரியான நாள், சீக்கிரமே நம்மளோட நிலத்துல விதைகளை விதைச்சிடணும், அப்போதான் வரப்போற வெயில் காலத்துக்கு முன்னாடியே அறுவடை செய்ய முடியும். இல்லைன்னா எல்லா பயிர்களும் தண்ணி இல்லாம வெயில் காலத்துல காஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் நமக்கு நஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளி தன்னோட வயல்ல விதைகளை விதைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க வந்த குருவி, ஆமா கூசி கிளியே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் மழை பெய்யவே இல்ல, அதுக்குள்ள ஏன் இவ்வளோ அவசரம்? இப்பவே உன் நிலத்துல விதைச்சுக்கிட்டு இருக்க, உன்னோட விதைகள் எல்லாம் மழை பெய்யாம காஞ்சி வீணா தான் போக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து குருவியும் அதனோட நண்பர்களும் அங்க இருந்து போயிடுச்சுங்க. அதே சமயத்துல குருவியோ, இப்ப என்ன ரொம்ப அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், மழை பெய்யும், அப்போ நம்ம நிலத்துல விதைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அப்படியே ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சது. அப்போ கிளி விதைச்சு வச்சிருந்த எல்லா விதைகளும் முளைக்க ஆரம்பிச்சது. அப்பவும் குருவி சோம்பேறித்தனமாக, இப்போதானே ஒரு மழை பெஞ்சிருக்கு, இன்னொரு வாட்டி பெய்யட்டும், அப்ப விதைச்சு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலத்தை செலவழித்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு நீண்ட நாட்களுக்கு மழை பெய்யவே இல்லை. அதே சமயத்தில் கிளி விதைத்து வைத்திருந்த பயிர்கள் எல்லாம் முளைத்து பூத்திருந்துச்சு. ஆனால் நீண்ட நாட்களாக மழை பெய்யாததால கொஞ்சம் வாடி போயிருந்துச்சு. பிறகு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நல்ல மழை பெய்தது. அப்போ குருவி தன்னோட நிலத்துல விதைக்க விதைகளை வாங்க விதை கடைக்கு சென்று, அண்ணா அண்ணா, எனக்கு சில விதைகள் வேணும் அண்ணா. சரி சரி, 5000 ஆகும். என்னென்ன சொல்றீங்க, 5000 ஆகுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட 1000 ரூபாய் தானே இருந்துச்சு, இப்ப என்னென்ன இவ்வளோ சொல்றீங்க? ஆமா, அது அப்போ சரியா மழை இல்ல, யாரும் வந்து விதைகளை வாங்கல, அதனால அந்த விலைக்கு கொடுத்தோம். ஆனா இப்போதான் நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லாரும் விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் இந்த விலை. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லைன்னா போ, நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, போ போ என்று கடைக்காரர் சொன்னதும் குருவி வேறு வழி இல்லாமல் அதிக விலை கொடுத்து வாங்கி தனது நிலத்தில் விதைத்தது. குருவி விதைகளை விதைத்ததிலிருந்து மழையே பெய்யவில்லை. ஆனா அதே சமயத்துல சரியான நேரத்துல கிளி விதைகளை விதைத்தனால எல்லா பயிர்களும் நன்றாக விதைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. நீண்ட நாட்கள் ஆகியும் மழையே பெய்யவில்லை. மழை பெய்யாததால குருவி காலம் கடந்து விதைத்த விதைகள் எல்லாம் செடியாக வளர்ந்து காய்ப்பதற்கு முன்னாடியே எல்லா பயிர்களும் காஞ்சி வீணாக போனது. குருவி பெருத்த நஷ்டத்தை சந்தித்தது. கிளி அறுவடைக்கு தயாராக இருந்த அனைத்து பயிர்களையும் அறுவடை செஞ்சு விற்று நல்ல லாபத்தை சம்பாதித்தது. குழந்தைகளா, நாம அந்த கிளிய போல சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கணும். அப்போதான் நாம செய்யற அனைத்து செயல்களும் வெற்றி பெறும். இல்லை என்றால் அந்த குருவியை போல நாமும் வாழ்க்கையில நிறைய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும்.